தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய 29ஆம் நாளாக இன்று தாயாம் திருவை புனித தாமஸ் பெக்கெட் கேண்டர்பரி ஆயராக மறை சாட்சியாக வாழ்ந்த அவர் தன் வாழ்நாளிலே இறை அருளை பெற்று இறை நம்பிக்கையோடு வாழ்ந்த இந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம். இவருடைய வாழ்விலே மறை சாட்சியாக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார். காரணம், அப்பொழுது ஆண்ட அந்த ஹென்றி மன்னன் 12ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு இன்னல்களை இவர் தன் வாழ்நாளிலே கொடுமைகளை அனுபவித்தார். காரணம், ஏறக்குறைய 40-50 ஆண்டுகளாக தெய்லா என்ற அந்த ஆயர் அந்த ஹென்றி என்ற மன்னனோடு இணைந்து பணி செய்தார். தன் வாழ்நாளிலே அவருடைய அந்த பணியினுடைய அந்த தாக்கம் அவருடைய இந்த இறப்புக்கு பிறகு இவரை, அது தாமஸ் பெக்கெட் என்ற இவரை பேராயராக அங்கு திருநிலைப்படுத்தி அவருடைய அந்த பணியை செய்கிற பொழுது இந்த அரசன் ஹென்றி அரசனுடைய வற்புறுத்தலின் காரணமாக தான் இவர் இந்த பொறுப்பை எடுக்கிறார் பேராயராக. காரணம், அரசரோடு ஆயர் இணைந்து செல்ல வேண்டும். காரணம், திருச்சபையினுடைய இந்த உரிமைகளை, திருச்சபையினுடைய பல்வேறு சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று அந்த அரசன் ஆசைப்படுகின்றார். காரணம், இவர் புனித தாமஸ் பெக்கெட் இவர் இத்தாலிய தேசத்திலே சென்று திருச்சபை சட்டத்தை கற்றுத் தெரிந்தவர், திருச்சபையுடைய பாரம்பரியத்தை நன்கு தெரிந்தவர், திருச்சபையிலே பல்வேறு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலே அரசன் ஹென்றியோடு இணைந்து போகவில்லை. ஆகவே அங்கு பிணக்கு ஏற்பட்டது, சண்டை சச்சரவு அரசன் ஹென்றியோடு ஏற்படுகிற பொழுது எப்படி இவரை தொலைக்கலாம், இவர் என்னோடு உடனிருந்து போகவில்லை, ஆகவே இந்த ஹென்றி அரசன் இவரை எப்படி சாகடிக்கலாம் என்று திட்டமிடுகின்றான். அப்போ அந்த நாட்டிலே அறிவிக்கின்றான், இவர் என்னை துன்புறுத்துகிறார், இவரை யாரும் ஒன்று செய்ய மாட்டீர்களா இந்த பேராயரை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற பொழுது இவர் திருப்பலை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது 4 பேர் கத்தியோடு ஆலயத்துள்ளே வந்து இவரை வாளால் வெட்டி கொள்ளுகின்றார்கள். அவ்வளவு துணிவோடு நேர்மையோடு வாழ்ந்தவர் தான் இந்த புனித தாமஸ் பெக்கெட். கேண்டர்பரி பேராயராக சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார். ஆண்டவருடைய அருளினால் இரக்கத்தினால் தன் வாழ்நாளிலே அந்த நேர்மை என்பதை தன் வாழ்நிலை கடைபிடித்திருக்கின்றார். இதைத்தான் நச்சதிலே நான் பார்க்கிறோம். எருசலேமில் வாழ்ந்த சிமியோன் என்பவர் நேர்மையாளவர், இறைப்பற்று கொண்டிருப்பவர், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர். அவர் அருமையாக சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சொற்படி அடியானை அமைதியாக போகச் செய்கிறேன். காரணம், இதோ உம்முடைய மீட்பை நாங்கள் மக்கள் அனைவரும் ஏற்பாடு செய்துள்ள மீட்பை நாங்கள் காணுமாறு எங்களுடைய அன்றாட வாழ்விலே இதோ உம்முடைய இறை வெளிப்பாட்டை, என்னுடைய மீட்பை என்னுடைய கண்கள் இப்பொழுது கண்டு கொண்டன. இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்படும் ஒளி என்று சொல்கின்றார். இதுவே இஸ்ராயேலுக்கு பெருமை என்று சொல்கின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு காலம் காலமாக இந்த சிமியோன் என்பவர் இந்த எருசலேம் தேவாலயத்திலே மீட்பரை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர், இறை வெளிப்பாட்டை பெற வேண்டும் என்று இருந்தவர். அப்பொழுது இந்த யூத சடங்குப்படி, தூய்மை சடங்குப்படி யோசேப்பு மரியாள் இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக அர்ப்பணம் செய்கின்றார்கள். அன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே பாலன் இயேசுடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்து நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆக அர்ப்பணம் என்பது முழுமையாக நம்மை கொடுப்பது, கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பது, கடவுளுக்கு நம்மை கொடுப்பது தான் இயேசுவை இன்றைக்கு கோயில் வந்து கொடுக்குறாரு என்று சொன்னால் கடவுளுக்கு நேர்ந்தளிப்பது. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, இன்றைக்கு ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? சிந்திப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதோ நம்முடைய இந்த அர்ப்பண விழாவிலே நாங்கள் ஒன்று கூடி வந்து நம்முடைய கிருபையும் நம்முடைய இரக்கத்தையும் வேண்டி இருக்கிறோம். இந்த நாளிலே புனித தாமஸ் பெக்கெட் மறை சாட்சியாக நேர்மையாளராக வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளிலே திருச்சபை சட்டத்தை தெரிந்து மக்களுக்காக பணி செய்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்களும் நேரிய உள்ளத்தோடு உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். இதோ சிமியோன் காலம் காலமாக காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளே நம்மிடத்தில் கேட்கக்கூடிய காரியங்கள், ஏன்னா காலம் கடந்து போகலாம், சில வேளைகளே மன தொய்வோடு இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்விலே இது கிடைக்கவில்லை, இது ஆண்டவரிடம் கேட்டு எனக்கு கிடைக்கவில்லை, இது ஆண்டவரிடம் நான் காத்து இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று நிறைய பேர் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவர். மூட நம்பிக்கைக்கு செல்லக்கூடிய அநேக பிள்ளைகள் இயேசுவே, இது அந்த நாளிலே இதோ சிமியோன் எவ்வாறு உம்மை பற்றி கொண்டு வாழ்ந்தாரோ, தூயாவியால் நிரப்பப்பட்டு காத்து இதோ மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, இவரே பிற இனத்தாருக்கு இலகற்ற மொழி என்று சொன்னது போல இயேசுவே நீரே எங்கள் கண்களை திறந்திரலும், அகக்கண்களை திறந்திரலும். என்னுடைய அன்றாட வாழ்விலே, குடும்பத்திலே, என்னுடைய சமூகத்திலே இன்றைக்கு இந்த ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட இன்றைக்கு காத்து கொண்டு இருப்பார் அநேக பேர். நல்லது நடக்காதா, எனக்கு மீட்பு வராதா, என்ற சமூகத்துக்கு இன்றைக்கு வெளிச்சம் வராதா என்று காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் நம்மிடத்தில் தேடி வர, ஓடி வர தேவையான கிருபையும் ஆற்றலும் இறை நம்பிக்கையும் எல்லாம் உம்மால் கூடும் என்ற
அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவரும் பெறும்படியாக இந்த நாள் ஒரு ஆசிரியப்பட்ட நாளாக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் இயலவில்லை, ஒன்றும் முடியவில்லை என்று வாழ்விலே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து இறை நம்பிக்கை ஊற்றை நிறைவாய் கொடுத்து சிமியோனுக்கு கொடுத்தது போல உன்னுடைய தாமஸ் பெக்கெட் என்ற இந்த பேர் ஆயருக்கு கேண்டர்பரி அந்த ஆயருக்கு கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொருவருமே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று நம்முடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாலனேசு உங்களுடைய உள்ளத்திலும் அருகிலும் என்னாலும் இருந்து காக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.